நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவா நம்ம இந்த வீடியோல டீடைலா தமிழ்ல பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்ல காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல நம்ம பால் ஹேமன் அவர்கள் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த பிராண்ட்ல இருக்க போறாரு அப்படின்றத அவரு தான் முடிவு பண்ணணும். ஸோ ராவா ஸ்மாக்டவுன்ன்றத ஏன்னா இன்னைக்கு வந்து டிராஃப்ட் வந்து நடக்க போகுது. 2024ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் நடக்க போகுது. இதுல ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரா போகணுமா ஸ்மாக்டவுன் போகணுமான்றத WWE முடிவு பண்ணக்கூடாது. ரோமன் ரெயின்ஸ் தான் முடிவு பண்ணணும். ரா போகணுமா இல்ல ஸ்மாக்டவுன் போகணுமான்றது அவர் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ப்ரோமோ இப்போ பேசிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ மெயின் ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்துட்டு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்கான கான்ட்ராக்ட் சைனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்துட்டு த பினாமினல் ஏஜ் ஸ்டைல் அவர்களை உள்ள கூப்பிடுறாங்க. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா இருக்கிற தி அமெரிக்கன் நைட்மேரா இருக்கிற கோடி ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் கான்ட்ராக்ட் சைனிங் அந்த ஒரு செஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இதுல கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏஜ் ஸ்டைல் அவர்கள் நிறைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு இந்த சாம்பியன்ஷிப்பாக வந்து பார்த்தா இது வந்து 2வது தடவை நான் மோதுறேன். ஆல்ரெடி நான் வந்து மோதிருக்கேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த தடவையாச்சும் நான் வந்துட்டு நான் சாம்பியன் ஆகணும். ஸோ அதனால கண்டிப்பா நான் பேக்லாஸ் ஈவெண்ட்ல வந்துட்டு நான் உன்னை பீட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்க அப்பாவா இருக்கிற டஸ்டி ரூட்ஸ் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நான் மேட்சோ விளையாடி இருக்கேன். அதோட வந்துட்டு நான் உங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மோதுறேன். நமக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்சும் நடக்குது. ஸோ டஸ்டி ரூட்ஸ் கிட்ட நான் வந்துட்டு நான் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் நான் கத்துக்கிருக்கேன். அது மட்டும் இல்ல எனக்கும் வந்துட்டு நிறைய அட்வைஸும் கொடுத்திருக்காரு உங்களோட அப்பாவா இருக்கிற டஸ்டி ரூட்ஸ் அவர்கள். ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு அவரும் வந்துட்டு அவரோட கான்ட்ராக்டை சைன் பண்றாரு. அதே மாதிரி கோடி ரூட்ஸும் அவரோட கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு. ஏஜ் ஸ்டைல் இனியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் தான் என்ன மாதிரி நீ வந்துட்டு என் கூட மோதுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மள ஒரே டைம் பீரியட்ல தான் வந்து ஒரு ஸ்லீக்ல கண்டிப்பா ஆக்டிவா தான் இருக்கிறோம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ வந்து என் கூட மோதுறது அப்படின்றத. ஸோ இவங்களுக்கான பேக்லாஸ் ஈவெண்ட்ல அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்க போகுது. அதனால அந்த கான்ட்ராக்ட் செஷன் பார்த்தீங்கன்னா முடியுது. கோடி ரூட்ஸும் அவரோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாரு. அதனால அந்த ஒரு மேட்சும் வந்துட்டு ஒபிஷியலாவும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்த விட்டு கோடி ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது த கேம் த ட்ரிபிள் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. உள்ள வரதுக்கான காரணம் என்னன்றது நமக்கே தெரியும். டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ரவுண்ட் 1ஓட செஷன் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரிபிள் எக்ஸ் உள்ள வராரு. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு டிராஃப்ட் 2024ஓட ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. இந்த ரவுண்ட் உள்ள 4 பிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறாங்க. ஸ்மாக்டவுன் ரால யாரெல்லாம் போக போறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து ரவுண்ட் 1ல யார் பிக் பண்றாங்க அப்படின்னா பியான்கா பெலர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்றாங்க. இதுல ரவுண்ட் 1ல 2வது பிக்கா யார் எடுக்கிறாங்கன்னா ரா எபிசோட்ல நம்மளோட த மெயின் ஈவர் ஜே ஊஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ ஜே ஊஸோ ரா எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா போக போறாரு. இதுல 3வது பிக்கா வந்து பாத்தீங்கன்னா கர்மிலோ ஹேஸ் வந்து பாத்தீங்கன்னா வராரு. NXT டு ஸ்மாக்டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர போறாரு. இதுல 4வது பிக்கா ரா எபிசோட்ல நம்மளோட செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரா எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்க போறாரு. இதோட வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டோட இந்த 2024ஓட டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹெர்மிலோ ஹேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மூலமா உள்ள வருவாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறமா கோடி ரூட்ஸை பத்தி கேட்கிறாரு. கண்டிப்பா ஸ்மாக்டவுன் பிராண்ட்ல தான் இதுக்கப்புறம் இருக்க போறேன். ஸோ ஸ்மாக்டவுன் பிராண்ட்லயே ஒரு பெரிய தலைனா அது நீ தான். உன் கூட எனக்கு மேட்ச் வேணும். அதே மாதிரி இன்னைக்கே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மெயின் ஈவெண்ட்ல அங்க ஒரு மேட்சை புக் பண்றாங்க. கோடி ரூட்ஸ் வெர்சஸ் கர்மிலோ ஹேட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்துட்டு இனி நடக்க போற ஸ்மாக்டவுன்ல மெயின் ஈவெண்ட்ல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு WWE ஒபிஷியலும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NW டீம்ல இருக்க டிராகன் லீ அண்ட் ரெமோ ஸ்டுடியோ வெர்சஸ் ஹம்பர்டோ கர்லோ அண்ட் ஏஞ்சல் காட்ஸாக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த ஒரு மேட்ச் ஓரளவுக்கு நல்லதா இருக்குது. இந்த ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல NW டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. வின் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல சாண்டோ எஸ்கோபார் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்கிரட்டான ஒரு வீடியோ வந்து நான் காமிக்க போறேன். ஒரு சிசிடிவி ரெக்கார்ட் வந்து காமிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷோ வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அந்த ஒரு சிசிடிவி கேமரால என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்லீட்டோ வந்து பாத்தீங்கன்னா டிராகன்லயே பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல பயங்கரமா டிராகன்லயே போட்டு அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுவாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கும். இதை பார்க்கும்போது ரேமோ ஸ்டுடியோ மற்றும் நம்மளோட டிராகன் லீ வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்லீட்டோ வந்துட்டு டிராகன் லீயை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா NWஓட பிரேக்கப்னே நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் மற்றும் செட்ரிக் அலெக்சாண்டருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு பிரான் பிரேக்கர் வந்துட்டு ஒரே ஸ்பியரை பயன்படுத்தி செட்ரிக் அலெக்சாண்டர் பீட் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாரு பிரான் பிரேக்கர் அவர்கள்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இல்ல ஃபர்ஸ்ட் பிக்கா வந்துட்டு நம்மளோட த வைப்பர் ராண்டி ஆர்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு செலக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2வது பிக்கா வந்துட்டு பிரான் பிரேக்கர் அவர்கள் ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போறாரு. அதுக்கப்புறம் 3வது பிக்கா நயா ஜாக்ஸ் அவர்கள் வந்துட்டு ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வர போறாங்க. 4வது பிக்கா வந்துட்டு லிவ் மார்கன் அவர்கள் ரா எபிசோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரீடீல் பண்ணியிருக்காங்க லிவ் மார்கன். இதோட வந்துட்டு ரவுண்ட் 2 ஓட டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல நம்ம பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாரு. அப்போ வந்து கார்ல வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி பொறுமையா வருவாரு. வந்து பால் ஹேமன் கிட்ட கேட்பாரு, ஸோ ஒரு நல்ல முடிவை வந்து சொல்லுங்க, ரோமன் ரெயின்ஸ் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, எந்த பிராண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கிட்ட கேட்கிறாரு சோலோசிக்கா. ஸோ எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோங்க மற்றும் கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வைப்பாங்க. அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன் ரிங்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் சோலோசிக்கும் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கெவின் ஓவன்ஸா அடிப்பாங்க. அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்மளோட த வைப்பர் ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருவாரு. உள்ள வந்து மட்டும் இல்லாம கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருப்பாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு WWE ஒபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சை பேக்லாஷ் ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. சோலோசிக்கா அண்ட் டமாட்டோங்க வெர்சஸ் த ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பேக்லாஷ் ஈவெண்ட்ல நடக்க போகுது. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இந்த ரவுண்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்கா வந்து ஸ்மாக் டவுனுக்கு யார் வரப்போகனா எல்ஐ நைட் அவர்கள் ஸ்மாக் டவுன் பிராண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாரு. அண்ட் செகண்ட் பிக்கா வந்துட்டு ரிகோஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாரு. இதுல வந்துட்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்கா டமாட்டோங்க அண்ட் பால் ஹேமன் த பிளட் லைனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீடேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல நாலாவது யார் பிக் பண்ணிருக்காங்கன்னா ஷேமஸ் அவர்கள் ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. இதோட வந்துட்டு தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபானி ஸ்டாட்டஸ் வர்சஸ் நயோமிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் நல்லா தான் போகுது. இந்த மேட்ச்க்கு கமெண்டேட்டரா வெளியே வந்து பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள போட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிச்சாங்க நம்மளோட நயா ஜாக்ஸ் அவர்கள். நயா ஜாக்ஸ் இந்த மேட்ச்சுக்கு இன்டரப்டா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல நயா ஜாக்ஸ் வந்துட்டு நயோமியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ஒரு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்தை இந்த டைமை பயன்படுத்தி டிஃபானி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நயோமியும் மற்றும் பேலியும் ரிங்குக்குள்ள கூப்பிட்டு அவங்களோட ஸ்மாக்கோட போட்டு அவர் டாமினண்ட்டை காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ வரப்போற பேக்லாஷ் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் வேர்ல்டு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. டிஃபானி ஸ்டேட்டஸ் வர்சஸ் நயோமி வெர்சஸ் பெய்லிக்கான அந்த ஒரு மேட்ச் வந்துட்டு WWE ஒஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஒரு செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து முடிச்சுட்டாங்க WWE. அதுக்கப்புறம் வந்துட்டு டிராஃப்டோட ரவுண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பிக்கா வந்துட்டு ஸ்மாக் டவுனை செலக்ட் பண்றது நம்மளோட பினாமினல் ஏஜே ஸ்டைல் அவர்கள் தான். ஸோ அதே மாதிரி 2வது பிக்கா வந்துட்டு சாட் கேபிள்ஸ் மற்றும் ஆல்ஃபா அகாடமி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரா எபிசோடுக்கு போக போறாங்க. இதுல 3வது பிக்கா வந்துட்டு அண்ட்ராடி அவர்கள் ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு வரப்போறாரு. கண்டிப்பா ஒரு நல்ல பிளஸ் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி இதுல 4வது பிக்கா கடைசியா வந்துட்டு கியானி ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு உமன் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரா எபிசோடுக்கு போக போறாங்க. இவங்க வந்துட்டு NXT சேர்ந்த ஒரு ரெஸ்லர் தான். ஸோ அதனால மண்டே நைட் ரால் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க கியானி ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு உமன் ரெஸ்லர். அண்ட் இதோட வந்துட்டு கடைசியா மெயின் ஈவெண்ட்ல அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தா நடக்குது. கர்மிலோ ஹெய்ட்ஸ் வெர்சஸ் தி அமெரிக்கன் நைட்மேரா இருக்கிற கோடி ரூட்ஸ்க்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தா நடக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வேற லெவலான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கோடு இருந்தது. ஸோ கர்மிலோ ஹெய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. அந்த ஈக்குவலா கோடி ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குறாரு. ஸோ அதனால இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட்சா பார்க்கப்படுது. கர்மிலோ ஹெய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெபியூட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இன்னும் அவருக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கெர்மிலோ ஹைட்ஸ்க்கு. ஸோ நல்ல மேட்சோட வந்து பார்த்தீங்கன்னா எட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு கோடி ரூட்ஸ் அவர்கள். அந்த மேட்ச்ல அவரோட சாம்பியனை ரீடீல் பண்ணிட்டாரு. அதோட வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஏஜஸ்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி உள்ள வந்திருப்பாங்க. உள்ள வந்தது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம ஸோ கோடி ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல. அதே மாதிரி ஏஜி ஸ்டைலும் பெருசா அட்டாக் பண்ணல. அதோட வந்துட்டு அந்த ஸ்மாக் டவுன் வந்து பாத்தீங்கன்னா என் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான ஸ்மாக் டவுன் உங்களுக்கு எப்படி போச்சு? டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க. இதனால ஸ்மாக் டவுன்ல எந்த டிராஃப்ட் எந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தளவுல தி அண்ட்ராடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு செலக்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.